நிலையில் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததெல்லாம் சரி செய்யப்பட்டு பணி துவக்கப்பட்டிருக்கிறது. எனவே சிறு பிரச்சனைகள் இருந்தால் அதை எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட யார் சொன்னாலும் சரி செய்வோம் என்ற உறுதியை அளித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தொடர்ந்து நான் வாரம் ஒரு முறை நானும் வந்து கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து இங்கே என்ன தேவை இருக்கிறது என்பதை கருத்துக்களை கேட்டு அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இங்கே இயக்கப்படுகின்ற பேருந்துகளுடைய எண்ணிக்கை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. அதில் மிக குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒரு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த செய்தியை ஒரு பெரும் செய்தியாக தொடர்ந்து சொல்லி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை என்ற ஒரு பூதாகரமான செய்தியை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற சூழலில் அவற்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அன்றைக்கு விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திலிருந்து வரவேண்டிய பேருந்துகள் இங்கே வந்து கொண்டிருந்த சூழலில் மதுராந்தகம் அருகே ஒரு விபத்து ஏற்பட்டதால் அந்த பேருந்துகள் குறித்த நேரத்தில் இங்கே வந்து சேர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. வழக்கமான பேருந்துகளுடைய எண்ணிக்கைப்படி இல்லாமல் அன்றைக்கு கூடுதலாகவும் பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எப்படி தீபாவளி என்றும் பொங்கல் என்றும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுமோ அதேபோல் அந்த சனிக்கிழமையானது 2ஆம் சனிக்கிழமையாக அரசு விடுமுறையாக இருந்த காரணத்தினாலும் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் நிறைந்த திருமண முகூர்த்த நாட்களாக இருந்த காரணத்தினாலும் அதை கருத்திலே கொண்டு கூடுதல் பேருந்துகளும் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வந்து சேர வேண்டிய பேருந்துகள் தாமதமான காரணத்தினால் அந்த மக்களுடைய கோபம் ஏற்பட்டு அந்த மறியல் செய்தார்கள். அது ஒரு குறிப்பிட்ட நேரம்தான். காலையிலிருந்து மாலை வரை இரவு வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போக்குவரத்து சென்று கொண்டிருந்தது. இன்னொரு புறம் இரவு 12 மணிக்கு மேல் பேருந்துகளை இயக்கும் என்ற எண்ணத்தில் சிலர் வந்து விடுகிறார்கள். எல்லோரும் அல்ல, அதுதான் முக்கியமான செய்தி. ஒரு 200-300 பேர் வந்து அந்த நேரத்தில் நின்று கொண்டு பேருந்துகளை கேட்பது என்பது எப்படி சாத்தியம் என்பதை அவர்களே உணர வேண்டும். ஏன்னா ஒரு ஷெட்யூல் சர்வீஸ்னால் இத்தனை மணிக்கு பேருந்து இந்தந்த ஊருக்கு இத்தனை மணிக்கு கிளம்பும் அப்படி என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நடைமுறை, அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கின்ற நடைமுறை. அந்த ஷெட்யூல் படி பேருந்துகள் இயங்குகிறதா என்று பார்த்தால் அது இயங்குகிறது. அதில் யாருக்கும் எந்த கருத்து மாறுபடும் இல்லை. திருமண நாட்கள் போன்ற தொடர் விடுமுறை நாட்களில் கூடுதலாக பயணிகள் வரும்போது அந்த ஷெட்யூல் சர்வீஸ் அல்லாமல் நான் ஷெட்யூல், அதாவது ஏற்கனவே திட்டமிடப்படாத கூடுதல் பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்படுகிறது. அப்படி இயக்குகின்ற பொழுது ஒரு அளவிற்கு மேல் திடீரென்று இரவு 12 மணி 1 மணிக்கு வந்து நின்று கொண்டு பயணம் செய்வதற்கான கோரிக்கையை வைத்தால் பேருந்துகளை கூட பக்கத்தில் எடுத்துக்கலாம். இங்கே பக்கத்தில் வந்து தாம்பரம் டெப்போ இருக்குது, அதுக்கு அந்த குரோம்பேட்டை டெப்போ இருக்குது, அங்கேருந்து பேருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த நேரத்தில் எங்கிருந்து ஓட்டுநர் நடத்துனர் வருவார்கள் என்பதை உணர வேண்டும். வழக்கமாக இன்றைக்கு நேற்றல்ல, காலமாக அது கோயம்பேடு இருந்த காலத்திலும் சரி, அதற்கு முன்பாக பாரிமுனையிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டதாக இருந்தாலும் இரவு 11 மணிக்கு மேலாக அந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை மெல்ல மெல்ல குறைக்கப்பட்டு அதற்கு மேல் ஒரு கட்டத்தில் 4 மணி வரை பெரிய அளவிலே போக்குவரத்து இருக்காது. காரணம், அந்த அதிகாலை நேரத்தில் பயணம் செய்வது என்பது ஆபத்தானது, விபத்துகள் நிறைய நடக்கக்கூடியது என்ற காரணத்தினால்தான் அது தவிர்க்கப்படுகிறது. எனவே அதை கருத்திலே கொண்டு இனி பயணிக்க விரும்புகிறவர்கள் தங்களுடைய பயணத்தை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வெள்ளிக்கிழமை என்று கூட திருச்சிக்கு பேருந்து இல்லை என்று தான் அந்த முதலில் பிரச்சனை கிளம்பியிருக்கிறது. திருச்சிக்கு கிளாம்பாக்கத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படுகின்ற 133 பேருந்துகளை தாண்டி அன்றைக்கு 70 கூடுதல் பேருந்துகளை இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த 70 அதாவது நான் ஷெட்யூல் பஸ்ஸஸ், அதையும் தாண்டி இன்னும் கூடுதலாக 80 பேருந்துகள் அன்றைக்கு இயக்கப்பட்டு எல்லோரும் இங்கிருந்து தங்கள் ஊருக்கு செல்வதற்கான அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பயணங்களை மக்கள் மேற்கொள்ள முடிகிறது. ஆனால் அதிலும் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் பகல் பூரா பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு போனவர்களை போய் திரும்பவும் இரவுக்கு வர சொல்லி வாகனம் இயக்க சொல்வது என்பது அவர்களுக்கும் உடல்நலத்திற்கு கேடு. அவர்கள் வழியிலே தூக்கம் வந்து ஏதாவது ஒரு சிறு விபத்து ஏற்பட்டால் அது எல்லோருக்குமான சங்கடமாக அமைந்துவிடும். அதனால்தான் இந்த சங்கடத்தை தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது, நேற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்ற அந்த பேருந்துகளுடைய தேவையை, மக்கள் தேவை கூடுதலாக இருந்தால் அதை இன்னும் சரி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில்
ஏற்கனவே கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகளில் 80% கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் 20% மாதாவரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்தும் பணிகள் துவக்கப்பட்டது, அந்த பயணங்கள் துவக்கப்பட்டது. இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் அவருடைய உத்தரவிற்கு பிறகு கோயம்பேட்டிலிருந்து எந்த அளவிற்கு பேருந்து இயக்கப்பட்டதோ அதே எண்ணிக்கையில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.